நைட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ப்ரான் வந்துட்டு நான் கடைக்கு போனேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் நாளைக்கு சரி சமைக்கிறதுக்கு ஏதாவது காயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்க ஒரு பாட்டி வந்துட்டு ப்ரான் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோ பாட்டி அப்படின்னு கேட்டதுக்கு 150 ரூபாம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கூர் வச்சுருந்தாங்க, 150 ரூபான்னு சொன்னாங்க. சரி கொடுங்க பாட்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதை க்ளீன் பண்ணி நைட்டு தோசைக்கு வந்து சைட் டிஷ் வந்து ப்ரான் தொக்கு தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுறது பார்த்தலாம் வாங்க. ஆனால் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிடணும், இல்லைனா அதில் இருக்க மண் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு செஞ்சிடலாம். ஸோ கடாயை வச்ச பிறகு நம்ம தொக்குக்கு தேவையான எண்ணெய் வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இட்டுப்போம், அப்போ தான் வந்துட்டு இந்த இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்ம கம்மியாகவும் செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்துட்டு வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு சோம்பு சேர்ப்பேன். அவ்வளோ இவ்வளோ தான் சோம்பு மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்துட்டு நான் அதிகமாக வந்து சேர்ப்பேன். ஸோ நான் வெங்காயத்தை வந்துட்டு நல்லா சின்னமாக நான் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க. ஸோ வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக ஷாப் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நான் வெங்காயம் வந்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னமாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா சோம்பு வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடணும். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வெங்காயம் வதங்குறப்பே கருவேப்பிலை கொத்து 2 சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இதையும் வந்துட்டு நல்லா சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தக்காளியோட சைஸ் காமிக்கிறேன். ஸோ தக்காளி வந்துட்டு இவ்வளோ சின்னதாக இருந்தது, அதனால் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதுவே நல்ல பெரிய சைஸாக இருந்தால் நான் ஒன்று தாங்க எடுப்பேன், இல்லைன்னா புளிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் தக்காளி பழம் வந்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்ப்பேன், உங்களுக்கு நிறையா சேர்க்குறது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு வணங்கிட்டுருக்கு. ஸோ இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நேற்று தான் வந்துட்டு ஆலு பரோட்டா போட்டேன். ஸோ அதனால் என்கிட்ட மாவு தீர்ந்துருச்சு, அதாவது சப்பாத்தி மாவு தீர்ந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து தோசைக்கு வந்து செஞ்சு சாப்பிட்றேன். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு, இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு தக்காளி வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லாவே வேகட்டும். நம்ம வந்துட்டு சமைக்கிறதுலேயே வந்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சோன்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே வந்து லோ ஃப்ளேமில் மெதுவாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நிஜமே தாங்க சொல்கிறேன், இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இது நல்லா வதங்கின பிறகு இது கூட இன்னும் என்ன சேர்க்க போகிறோன்னா பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் பொடி, அப்புறம் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அது. இது கூட பச்சை மிளகாய் ஒரு 3 தான் இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து எண்ணெயிலே போட்டிருக்கணும், எண்ணெயில் போட்டால் அவ்வளோக்கு காரம் இருக்காது, பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே போடுறதுக்கு மறந்துட்டேன். பரவாயில்ல, நல்லா வணக்கி விட்டு அவங்க சாப்பிட்றப்ப பார்த்து கொடுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் பசங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பசங்க வந்துட்டு வாழ்க்கையில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க வந்துட்டு அவங்க இருந்தாலே வந்து லைஃபே வேறு லெவலுக்கு மாறிடுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பசங்களோட இருந்து அவங்க விளையாடுறது, ஒவ்வொன்றும் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு இது. ஸோ அதனால தான் பசங்களுக்கு நம்ம செய்யும் போதே வந்து பசங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு செய்வோம். அதனால் நீங்கள் வந்துட்டு தப்பாக அது நினச்சிக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் பசங்கன்னு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
ஸோ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிச்சு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கனால மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வணங்கட்டும். கௌதம், இது என்னது? ப்ரான். உனக்கு பிடிக்குமா? ஏன் இந்த கிளறுற இது பிடிக்குதுன்னா அவ்வளோதான், எல்லாம் அது வேஸ்ட் ஆகிடும். இப்போலாம் செய்யக்கூடாது, கை வைக்காத, ஸ்மெல் வரும். உனக்கு பிடிக்குமா கௌதம் இது? பிடிக்குமா? சரி, தோசை ஊற்றி சாப்பிட்லாம். மசாலா போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்லாமா? சரி. நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? எப்போ முடிச்ச நீ? பொய் சொல்லாத, அதை விடு, அதை தொடாத. எது பாம்பு? அது உனக்கு பாம்பா? ஆமாம். இது கடல்லேருந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஆமாம். ஸோ கௌதம் வந்து நிறைய கொஷின் கேட்பார், நிறைய பேசுவார். ஆனால் கிளாஸில் மட்டும்தான் அவர் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் வந்துட்டு அவர் பேசுகிறத நம்ம என்னான்னு கேட்க முடியாது. அம்மா என்னவான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். கிளாஸில் கேட்டால் எங்கே அவங்க பேசுகிறானா உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸ்கூலில். அந்த மாதிரி கௌதம் வந்து டிஃப்ரெண்ட்டு. அவர் வந்து ரொம்ப ஷையான டைப்பு. அதெல்லாம் பழகிடுவான். இப்போ ஸ்கூல் போக போக எல்லாத்துக்கூடையும் பழகும்போது அதெல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வேணால் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தலை வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ப்ரான்லேருந்து வர தண்ணி வரும். அதனால் நான் வந்துட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவு 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் இது வந்துட்டு அப்படி கொதிக்கட்டும். ரொம்ப சிம்பிளானதாங்க. நம்ம தொக்கு எப்படி செய்வோம், அதில் வந்து ப்ரான் சேர்த்தா ப்ரான் தொக்கு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அது. எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போடுறேன் நான். இப்போ புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய வீடியோ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப ஈஸியான இந்த சாம்பாராக இருக்கட்டும், புளிக்குழம்பு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியானதாக வந்து தான் நான் போடுவேன். ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ப்ரானை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அந்த இதில் வந்து ப்ரானை போட்டு நம்ம ப்ரானை வந்து ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா அது வந்துட்டு ரொம்ப ஹார்டாக மாறிடும். அதனால் போட்டு ஒரு 3 மினிட்ஸில் அது நல்லா வேகமாகவே அது வந்துட்டு குக் ஆகிடும். அதனால் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இதில் வந்துட்டு கரம் மசாலா வந்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் ப்ரான்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, என்ன ஆஷா, என்ன வேணும் என்னது அதுக்குள்ளே அண்ணா நம்பிட்டுறானா? இங்கே பாருங்கள், இவனுங்க 2 பேர்த்தையும் சமாளிக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் நம்மளுக்கு. என்ன கௌதம் அவன் கேட்குறது கூட என்ன வேணும், சரி போய் வாங்கிக்கப்போ. இவனுக்கு 2 பேர்த்துல என்ன பிரச்சனைனா, நான் ஹர்ஷா அழுதுட்டு வருவானா, நான் போய் கேட்பேன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கௌதம் அவன் சொல்லுவான், நீ வேணா அவனுக்கு மட்டும் சப்போர்ட் கேட்குற, அவனை மட்டும் திட்ட மாட்டேங்கிற, என்னை மட்டும் திட்டுற அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன் அவன் சின்ன பையன்டா அப்படின்னா நானும் தானே சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவான். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதும் நம்ம வந்து தோசை ஊற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துடலாம். என்னப்பா? நீ டேஸ்ட் பார்க்குறியா? இல்லை நான் வந்து கொஞ்சம் குக் ஆனதும் வெந்துடும் சார், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். முடிஞ்ச பிறகு தோசை ஊற்றி
நீ தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்கணும் சரியா? சரி. ஸோ ப்ரான் வந்து வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறதுனா, ப்ரான் வந்து நம்ம போடுறப்ப நல்லா பெரிய சைஸாக இருக்கும். நம்ம வந்துட்டு குக் பண்ண உடனே அது வந்து சைஸ் வந்து மாறிடும். ஸோ அந்த ஸ்டேஜை வச்சு நம்ம வந்து ப்ரான் வந்து குக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து சூப்பராகவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசையை ஊற்றி நம்ம கௌதமை டேஸ்ட் பண்ண சொல்லிட வேண்டியதான். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலை தூவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ப்ரானை வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே உனக்கு தான் எப்படி கௌதம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. சுடுது பார்த்து சாப்பிடு. சாப்பிடு. சூப்பரா இருக்கா? ப்ரான் எடுத்து சாப்பிட்டு பாரு. சூடா இருக்கு. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கா? அது இவ்வளோ யோசிச்சு சொல்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் கௌதம் பாய் சொல்லு. பாய் பாய்.